everyone, how are you all? இன்னைக்கு நம்ம வீடியோல chapter wise weightage and mark distribution தான் பார்க்க போறோம். This is for basic maths. Okay, standard maths கிடையாது. Standard maths க்கு வேற ஒரு வீடியோ இருக்கு. அதுல பாத்துக்கோங்க. This is for basic maths, subject code 241, CBSE class 10. Okay. Chapter wise weightage and mark distribution. இல்ல question pattern கேள்விப்பட்டிருப்பீங்க. Chapter wise weightage and mark distribution ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு இது என்ன நம்ம புதுசா இருக்கு chapter wise weightage and mark distribution, இது எதுக்காக தெரிஞ்சுக்கணும், இதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துறேன். இது வந்து chapter wise weightage and mark distribution தான் ஒண்ணும் இல்ல. இந்த சாப்டர்ல இருந்து இத்தனை क्वेश्चंस வரும், இந்த சாப்டர்ல இத்தனை மார்க்குக்கு வரும். சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் சாப்டர்னா இதுல 6 மார்க்ஸ்க்கு டோட்டலா 6 மார்க்குக்கு क्वेश्चन வரும். சாப்டர் 15 இந்த சாப்டர்ல இருந்து ஒரு 5 மார்க்ஸ்க்கு क्वेश्चंस வரும். அதுவுமே ஒரு 1 மார்க் வரும், ஒரு 2 மார்க் வரும், ஒரு 3 மார்க் வரும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது தான் சாப்டர் வைஸ் வெயிட்டேஜ் அண்ட் மார்க் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே, இது எப்படி மேம், இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், இது எப்படி நீங்கள் இதை வந்து கால்குலேட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, எப்போவுமே சிபிஎஸ்சி வருஷம் வருஷம் வந்து போர்டு எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு சாம்பிள் பேப்பர் ரிலீஸ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் அந்த சாம்பிள் பேப்பரில் இருக்கிற சாப்டர் வைஸ் வெயிட்டேஜ் அண்ட் மார்க் டிஸ்ட்ரிபியூஷனும் போர்டு பேப்பர் இருக்கு இல்லையா, அந்த பேப்பரில் இருக்கிற இதுவும் கிட்டத்தட்ட சேமாக இருக்கும். 95+% வந்து சேமாக இருக்கும். ஒரு சின்ன மினிமல் சேஞ்சஸ் எப்போவாவது இருக்கும். அது ஒன்றும் நம்மளுக்கு பெரிய டிஸ்டர்பன்ஸை தராது. அந்த அளவுக்கு தான் அந்த சேஞ்சஸ் இருக்கும். ஓகே, இப்போ அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாப்டர் 5ல் வந்து ஒரு 5 மார்க் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போதே 5 மார்க்ஸுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். நிறைய 5 மார்க் கொஷின்ஸ் அதில் ஹையர் ஆர்டர் லெவலில் இருக்கிற மாதிரிலாம் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஒரு சாப்டரில் 1 மார்க் கொஷின்ஸ் நிறைய இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி 1 மார்க்ஸ் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணலாம். அப்படி ப்ராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு எக்ஸாமில் டேரெக்டாக போய் ஒரு சாப்டர் நார்மலாக நம்ம படிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், எப்படி படிப்போம், ஜஸ்ட் அந்த சாப்டர் அப்படியே ரிவைஸ் பண்ணுவோம், எல்லா கொஷின்ஸும் லைனாக பார்ப்போம். அப்படி பார்க்குறத விட இந்த சாப்டரில் 1 மார்க்ஸ் தான் நிறைய கேட்குறாங்க போது 1 மார்க்ஸ்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம். இந்த சாப்டரில் கேஸ் ஸ்டடி இருக்குது அப்படின்போது கேஸ் ஸ்டடி கொஷின்ஸ் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணும்போதும் நம்ம எக்ஸாம் ஹாலில் அப்போ வந்து நமக்கு டைம் கொஞ்சம் சேவ் ஆகும். இப்போ நம்ம இது இவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணதால அப்போ நமக்கு திங்கிங் வந்து அவ்வளோ தேவை இருக்காது. இந்த மாதிரி சேம் மாடல் அந்த மாதிரி இருக்கிறத ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஈஸியாக ஃபாஸ்ட்டாக போக முடியும். அதே மாதிரி டைம் பத்தல அப்படின்ற கம்ப்ளைண்ட் குறையும். ப்ளஸ் நமக்கு ஸ்கோரும் ஈஸியாக இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ உங்களுக்கே தெரியும், ஸ்கோரோட இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். ஓ, இந்த சாப்டரில் இதெல்லாம் படித்தோம்னா நம்ம இவ்வளோ ஸ்கோர் எக்ஸ்ட்ரா பண்ண முடியும், அப்போ இந்த சாப்டருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், இந்த சாப்டர் வந்து கொஞ்சம் மினிமல் இம்பார்ட்டன்ஸ் இருந்தாவே போதும், இதில் 1 மார்க்ஸ்க்கு நிறைய இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், இதில் 5 மார்க்ஸ்க்கு நிறைய இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படின்னு படிக்கும்போது நம்மளுக்கு இன்னும் நல்ல ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் பேஸ்ட் ஆன் த சிபிஎஸ்சி சாம்பிள் பேப்பர் ரிலீஸ்ட் ஆன் 9th October. ஆல்ரெடி நான் கொஷின் பேட்டர்ன் எப்படின்றது கொடுத்துட்டேன். அப்படி பார்க்காதவங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் வேணுன்றவங்க போய் பார்த்துக்கோங்க. கொஷின் பேட்டர்ன் வந்து ஸ்டாண்டர்ட் பேசிக் ரெண்டுத்துக்கும் சேம் தான், பட் சாப்டர் வைஸ் டிஸ்ட்ரிபியூஷனில் சேஞ்சஸ் இருக்குது. பேசிக் வேறு, ஸ்டாண்டர்டுக்கு வேறு. நாம் இப்போ பார்க்க போகிறது பேசிக் மேக்ஸுக்கானது, சப்ஜெக்ட் கோட் 241. ஸ்டார்ட் பண்ணிடலாமா? சாப்டர் வைஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சாப்டர் 1 ரேஷனல் நம்பர்ஸ். இதில் வந்து 1 மார்க்ஸ் 3 இருக்குது, ஒரே ஒரு 3 மார்க் இருக்குது, டோட்டல் வெயிட்டேஜ் 6. அப்போது 1 மார்க்ஸ் வந்து 3 இருக்குது. பின்னாடி பார்க்க உங்களுக்கு தெரியும். போக போக அதிகபட்சம் வந்து ஒரு சாப்டரில் 1 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா 3 1 மார்க்ஸ் தான் அதிகபட்சமாக கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ஒரு கொஷின் 2 கொஷின் தான் கொடுப்பாங்க. சாப்டர் 1ல் 3 1 மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 மார்க்குக்கு நிறைய இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டான இருக்கிற கொஷின்ஸாகவும் பாருங்கள். இந்த 3 கொஷின் கொடுக்குறாங்கன்னும் போது கண்டிப்பாக ஒரு கொஷின் ஆச்சு நமக்கு கொஞ்சம் ட்விஸ்ட் வந்த மாதிரி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சாப்டர் 2 டோட்டல் வெயிட்டேஜ் 5 மார்க்ஸ். இந்த சாப்டர் தரவு பண்ணிட்டோம்னா 5 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். ஒரு 1 மார்க்கும் ஒரு கேஸ் ஸ்டடியும் கொடுத்துருக்காங்க. அப்போ கேஸ் ஸ்டடி பேஸ்டு கொஷின் இதில் நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியிருக்கும் பாலினாமியல்ஸில். நெக்ஸ்ட் சாப்டர் 3 பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இன் 2 வேரியபிள்ஸ். இதில் 2 1 மார்க் கொடுத்துருக்காங்க, ஒரு 3 மார்க், டோட்டல் வெயிட்டேஜ் 5 மார்க்ஸ். நெக்ஸ்ட் சாப்டர் 4 குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ். இதில் ஒரே ஒரு 3 மார்க் தான் கொடுத்துருக்காங்க, டோட்டல் வெயிட்டேஜ் 3 மார்க். அதுக்கேற்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணால் போதும், அதுக்கேற்ற மாதிரி இம்பார்ட்டன்ஸ் இந்த சாப்டருக்கு கொடுத்தா போதுமானதாக இருக்கும். நெக்ஸ்ட் சாப்டர் 5 அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன். இதில் ஒரு 2 மார்க்கும் ஒரு 5 மார்க்கும் கொடுத்துருக்காங்க. டோட்டல் வெயிட்டேஜ் பாருங்கள் 7 மார்க்ஸ். இந்த சாப்டர் நல்லா தரவு பண்ணிட்டா 7 மார்க்ஸ். சிம்பிள் சாப்டர் தான், அதுலேயும் வேர்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இல்லை. ஆனால் 5 மார்க் இருக்குது. அந்த 5 மார்க் கண்டிப்பாக நல்ல டிஃபிகல்ட் லெவலில் தான் இருக்கும், ஹையர் ஆர்டரில் தான் இருக்கும். பேசிக் மேக்ஸாக இருந்தாலுமே 5 மார்க்குன்னு வரும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி கொஷினாக தான் இருக்கும். ஸோ இதில் 5 மார்க்குக்கு நல்ல இம்பார்ட்டன்ட் கொடுத்து கொஞ்சம் நல்லா தரவு பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு சாப்டர் 6 ட்ரையாங்கிள்ஸ். இந்த சாப்டரில் 7 மார்க்ஸ் இருக்குது, டோட்டல் வெயிட்டேஜ் 7 மார்க்ஸ்.
ஒரு 1 மார்க், ஒரு கேஸ் ஸ்டடி, ஒரு 2 மார்க். ஸோ இதுலேயும் நம்ம என்ன பண்ணணும், கேஸ் ஸ்டடியை கொஞ்சம் நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கேஸ் ஸ்டடி மாடலில் இருக்கிற கொஷின்ஸை தரவு பண்ண வேண்டியதாக இருக்கும். நெக்ஸ்ட் சாப்டர் 7 கோஆர்டினேட் ஜாமெட்ரி. இதுலேயுமே அகைன் கேஸ் ஸ்டடி பேஸ்டு கொஷின் இருக்குது. ஸோ இந்த சாப்டரில் கேஸ் ஸ்டடிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அண்ட் ஒரு 2 மார்க் இருக்குது. டோட்டல் வெயிட்டேஜ் 6 மார்க். நெக்ஸ்ட் சாப்டர் 8 இன்ட்ரடக்ஷன் டு ட்ரிக்னாமெட்ரி. ஒரு 2 மார்க்கும் ஒரு 3 மார்க்கும் இருக்குது. டோட்டல் வெயிட்டேஜ் 5 இருக்குது. ஓகே, சம் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரி. 2 1 மார்க் இருக்குது, ஒரு 5 மார்க் இருக்குது. அப்ளிகேஷன் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரியே கொஞ்சம் ஒரு சிலருக்கு கொஞ்சம் கஷ்டமான சாப்டராக தான் இருக்கும். அதுலேயும் 5 மார்க் இருக்குது. டோட்டல் வெயிட்டேஜ் 7 மார்க்ஸாக இருக்குது இந்த சாப்டருக்கு. 5 மார்க்குக்கு கொஞ்சம் நீங்கள் தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும், நல்லா ஸ்கோர் பண்ணிட முடியும். அதில் நமக்கு ஒரே ஒரு எக்ஸசைஸ் தான் இருக்குது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அதே மாதிரி சிமிலராக இருக்கிறத ப்ராக்டிஸ் பண்ணிட்டா ஈஸியாக நம்ம இந்த சாப்டர்லையும் ஸ்கோர் பண்ண முடியும். சர்க்கிள்ஸில் ஒரு 2 மார்க்கும் ஒரு 3 மார்க்கும் இருக்குது. டோட்டல் வெயிட்டேஜ் 5 மார்க்ஸ். ஓகே, இப்போ இதில் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் சம் அப்ளிகேஷன் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரிக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்குது, ட்ரையாங்கிள்ஸ்க்கும் இருக்குது. இதுக்கு முன்னாடி ஸ்க்ரீனில் ஏபி பார்த்தீங்கன்னா அதுலேயுமே 7 மார்க்ஸ் இருக்குது, அதுலேயுமே ஒரு 5 மார்க்ஸ் இருக்குது. கொஞ்சம் அதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணால் ஸ்கோர் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். நெக்ஸ்ட் சாப்டர் 11 கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இதில் ஒரு 1 மார்க்கும் ஒரு 2 மார்க்கும் கொடுத்துருக்காங்க. டோட்டல் வெயிட்டேஜ் 3 மார்க்காக இருக்குது. இந்த சாப்டரில் 1 மார்க் கொடுத்துருக்காங்க. இதில் 1 மார்க் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். நீங்கள் நினைப்பீங்க மேம் 1 மார்க்கு ஒரே ஒரு கொஷின் தான் இருக்குது, அது ஏன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு. எப்பயுமே கன்ஸ்ட்ரக்ஷனில் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிவிடுவோம். ஒரே ஒரு 3 மார்க்கோ இல்லை ஒரு 4 மார்க்கோ தான் கொடுப்பாங்க. அது டேரக்ட் கன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுப்பாங்க. 1 மார்க் இது வரைக்கும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணதே கிடையாது. பின்ன சின்ன கிளாஸ்லேருந்தே சொல்கிறேன், கன்ஸ்ட்ரக்ஷனில் மேக்ஸிமம் 1 மார்க் கொஷின்ஸ் எப்போவுமே கேட்டது கிடையாது. பட் இப்போ 1 மார்க் இருக்குன்னும் போது நம்ம ஈஸியாக தான் இருக்கும்னு நினச்சிட்டு கேர்லெஸ்ஸாக விட்டுருவோம். சென்டம் ட்ரை பண்ணுறவங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும்னு விட போய் அது உங்களுக்கு வந்து டிமெரிட்டாக மாற்றிடக்கூடாது. அதனால் கன்ஸ்ட்ரக்ஷனில் 1 மார்க்குக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்லது. நெக்ஸ்ட் சாப்டர் 12. இதில் அகெயின் 3 1 மார்க்ஸ் இருக்குது. டோட்டலாக இந்த சாப்டரோட வெயிட்டேஜே 3 மார்க் தான். 3மே 1 மார்க்ஸாக இருக்குது. ஃபஸ்ட் சாப்டரில் 3 1 மார்க்ஸ் அண்ட் 12th சாப்டரில் 3 1 மார்க்ஸ் இருக்குது. ஸோ இந்த 2 சாப்டர்லையும் 1 மார்க்ஸ் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நிறைய 1 மார்க்ஸை ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 1 மார்க்காச்சும் டிஃபிகல்ட் லெவல் சேர்ந்து இருக்கிற மாதிரி தான் இருக்கும். 2 ஈஸியாக இருந்தால் கூட ஒரு கொஷின் ஆச்சு கொஞ்சம் டஃப்பாக கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. சர்ஃபேஸ் ஏரியாவில் ஒரு கேஸ் ஸ்டடி கொடுத்துருக்காங்க. ஸோ கேஸ் ஸ்டடி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸை கொஞ்சம் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணணும் ஃபார் சர்ஃபேஸ் ஏரியா. அண்ட் ஒரு 3 மார்க் இருக்குது. டோட்டல் வெயிட்டேஜ் 7 மார்க்ஸ். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒரு 1 மார்க் இருக்குது, ஒரு 5 மார்க். அப்போ 5 மார்க் ஏற்ற மாதிரி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். டோட்டல் வெயிட்டேஜஸ் 6 மார்க்ஸ். அப்போ இந்த சாப்டரில் 5 மார்க் கொஞ்சம் நல்லா தரவு பண்ண வேண்டியதாக இருக்கும். தென் ப்ராபபிலிட்டி 2 1 மார்க் இருக்குது, ஒரு 3 மார்க் இருக்குது. டோட்டல் வெயிட்டேஜ் 5. ஓகே, இப்போ ஓவராலாக பார்த்துடலாம். இப்போ ஓவராலாக பார்க்கும்போது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் ஃபார் பேசிக் மேக்ஸ். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பேஸ்ட் ஆன் த சிபிஎஸ்சி சாம்பிள் பேப்பர். இப்போ பாருங்கள், கேஸ் ஸ்டடி எந்தெந்த சாப்டரில் இருக்குதுன்னு மார்க் பண்ணிக்கோங்க. 5 மார்க்ஸ் எந்தெந்த சாப்டர்னு பார்த்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த சாப்டரில் கேஸ் ஸ்டடிக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, 5 மார்க்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. எந்த சாப்டரில் மார்க்ஸ் டோட்டல் மார்க்ஸ் எந்த சாப்டரில் அதிகமாக இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணால் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்கோர் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி 1 மார்க் பாருங்கள், இந்த 2 சாப்டர்லையும் 3 1 மார்க்ஸ் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் நல்லா பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே சில்ட்ரன், இதுக்கான லிங்க்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹோப் இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென் பாய்.